கூட்டணியில் இருந்த உங்களுடன் இருந்த காங்கிரஸ் விஜயை ஆதரிக்க முடிவெடுத்து ஒரு தேர்தலில் 65 சீட்டு கேட்டாங்க. எங்களை டிமாண்ட் பண்ணி நிற்க வச்சாங்க. காங்கிரஸ் கொடுத்த தலைவர். அப்போ நாங்கள் எல்லாமே தோற்று எங்களுக்கு ஆட்சி போச்சு. ஸ்டாலின் மாபெரும் புரட்சி செய்து இந்த குளத்தூர் தொகுதியில் அவர் ஒரு சுற்றில் கூட வாக்கு என்பதில் அவர் முன்னிலையை வரவில்லை. அப்படி என்றால் எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் அதில் ஏதோ சந்தேகம். உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லையோ என்ற அந்த கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அதற்கு இனிவரும் காலங்களில் நீங்க எப்படி சரி செய்து கொள்ள போகிறீர்கள்? மிகவும் வருத்தப்பட்டேன். அதற்கு காரணம் எங்கள் உள்கட்சி பூசல். முதல் எப்படி உள்கட்சி பூசல் எப்படிலாம் உள்கட்சி பூசல்னா தலைவர் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்தார். கீழே இருக்க மாவட்ட செயலாளர் ஜமீன் அரசியல் செய்தார். அதுக்கு கீழே இருக்க மாவட்ட செயலர் மட்டும்தானா? அதுக்கு கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர் மட்டும்தானா? அங்க மக்களுடைய மனநிலைகளை பாதிக்கப்படுகிறது. அப்ப ஆட்சியின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இவர்கள் செய்யும் தப்பு ஆட்சியின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. தோல்வி என்பது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் பாமக பெல்ட். இது பேச வேண்டிய இடம். வட தமிழகம் முழுவதும் பாமக என்று ஒன்று இல்லை என்றால் இந்த எடப்பாடியார் இந்த அளவிற்கு இந்த சீட்டோட புஷ் பண்ணார். மாற்றம் என்னன்னு கேட்டீங்க. மாற்றத்தை மக்கள் கொடுத்துட்டாங்க. முன்னேற்றத்தை பத்தி யாருமே கேட்கல. இந்த முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டார். எதிர்கட்சி தலைவரா உதயநிதி இருப்பாரு, கட்சி தலைவரா ஸ்டாலின் செயல்படுவாரா? எங்கள் தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஆனால் எங்கள் தலைவர் நிச்சயம் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் திமுகவில் களை எடுப்புகள் அதிகமாக இருக்கு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய காஞ்சி மாவட்ட இளைஞரணி தலைவரும் மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்களுடைய உறவினருமான கோவிந்த சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு விதமான கட்சிகளை ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் உங்களுடன் இருந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உறவை துண்டித்து விட்டு விஜயை ஆதரிக்க முடிவெடுத்து விட்டார்கள். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டு விட்டார்கள். இனி உங்கள் கூட இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிகளும் எடுக்க போக அதிரடி முடிவுகளை எப்படிலாம் எதிர்கொள்ள போகிறீங்க? இந்த தேர்தலில் வாக்களித்த தமிழக மக்களுக்கு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்கள் தலைவரின் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தலைவரை தோற்கடித்த மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதியின் மைந்தர் அண்ணன் M.K. ஸ்டாலின் மாபெரும் புரட்சி செய்து இந்த குளத்தூர் தொகுதியில் அவர் ஒரு சுற்றில் கூட வாக்கு என்பதில் அவர் முன்னிலையை வரவில்லை. அப்படி என்றால் எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் அதில் ஏதோ சந்தேகம் இருக்கு. வாக்கு எந்த திரும்பியது என்று நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் தோக்கடிங்க. சென்னையில் 16 தொகுதியில் 14 தொகுதி திமுக தோத்துருக்கு. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தோத்துருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா தோத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா கலைஞர் தொடர் வெற்றி ஏற்பட்டுட்டாலும் எம்ஜிஆருக்கு அந்த தோல்வி ஏற்பட்டிருக்கு. ஜெயலலிதா தோத்துருக்காங்க. இது மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு. மக்கள் கொடுத்த தீர்ப்பு தலைவணங்கி தான் நீங்கள் ஏற்றுக்கணும். மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சுற்று கூட அவர் ஏன் எங்களுக்கு வாக்கு ஏறவில்லை என்பதுதான் எங்களுக்கு பெரிய அதிருப்தியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அது நீங்க அல்லும் பகலும் அயராமல் உழைத்தார் அந்த தொகுதிக்கு. அவர் ஆற்றிய கடமை நினைத்தால் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இது எதற்காக பதிவிடுகிறார் என்று சொன்னால் தமிழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்திற்கே இது பெரிய இழக்கு. அவர் தோல்வியுற்றது இன்றைய காலகட்டத்தில். ஏன் வெற்றி தோல்வி ஜனநாயக அழகு தானே. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது அழகு, சகஜம் கூட. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது ஜனநாயகத்தில் எப்பேற்பட்ட அலையாக இருந்தாலும் ஒரு தலைவர் இப்படி செய்த ஒரு தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் இது மக்கள் புரட்சியா இல்லை மக்கள் தவறு செய்து விட்டார்களா? கட்சி தலைவராக அவருக்கு மட்டும் தோல்வி இல்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் தோற்றுருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வப்பிரதிக்கு தோற்றுருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர் தோற்றுருக்காரு. புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தோற்றுருக்காரு. STPI நெல்லை முபாரக் தோற்றுருக்காரு. சொல்லிக்கிட்டே போகலாம். ஒருவருக்கு ஒரு தலைவர் இரு தலைவர் இல்லை, 10க்கு மேற்பட்ட கட்சி தலைவர் தோற்றுருக்குறாங்க. விஜயோடைய அந்த அலையால் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அரசியல் மாற்றம் அதே போல் ஆட்சி மாற்றத்தை வரவேற்கிறது தான் ஜனநாயக கடமை. நாங்கள் மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் சார். நான் உங்களால் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இதுதான் என்னுடைய மனசில் பட்டதை நான் கேட்குறேன். ஜனங்கள் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமர மக்கள் 3 அடுக்கு போடுறாங்க.
ஆனால் இதில் அவர் குறை அந்த முன்னேற்றம் வேணும், மாற்றம் வேண்டும். ஆனால் குளத்தூர் தொகுதியில் என்ன மாற்றத்தை மக்கள் காண்கிறார்கள்? இனிவரையும் நாட்களில் தான் பார்க்கலாம். ஏன்னா அவர் விஎஸ் பாபு வந்து முதலமைச்சர் எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காருல்ல, அவரும் வந்து சாதாரணமான ஆள் இல்லை. அவரும் வந்து திமுகவில் இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணவர், ஏடிஎம்கில் இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணவர், அவர் முன்னாள் எம்எல்ஏ, அந்த பகுதியை சார்ந்தவர். நம்ம அவரையும் வந்து அவ்வளவு எளிதாக வந்து மதிப்பிட முடியாதுல்ல. அவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. இனிவரும் நாட்களில் தான் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் இந்த ஆட்சி மீதான ஆக்கப்பூர்வமான விமர்சனமும் முன்வைக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் மக்களால். எதிர்மறை விமர்சனமும் ஏற்றுக்கொள்ளப்படும். 6 மாதம் வரைக்கும் வாய்ப்பு கொடுங்க. புதிய அரசுக்கு 6 மாதம் பிறகு தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு என்பதை உள்ளிட்டு அவருடைய செயல்பாட்டுக்கு மதிப்பெண் போடலாம். நாங்கள் வந்து அவரை வந்து இப்போ வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அரசியல் அனுபவத்தில் சொல்கிறோம். வெற்றி மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. அவங்க அமைக்கட்டும், ஆளட்டும், அது உள்ள நம்ம போகல. அந்த ஆட்சியை மக்கள் பார்க்கட்டும், நீங்களும் பார்க்க போய் நாங்களும் பார்க்க போகிறோம். அது உள்ள நாங்கள் போகல. இப்போ நீண்ட நாள் உறவு காங்கிரஸ் உங்கள் உறவை முறித்து கொண்டு இப்போ விஜயை நேரடியாக பார்த்து தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக சென்று விட்டார்கள். இப்போ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல வருடங்களாக உங்கள் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ உங்கள் உறவை முறித்து கொண்டு இப்போ தாவேகாவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க அவர்களும் தயாராகி விட்டார்கள். இனி வந்து ஒவ்வொரு கட்சிகளாக உங்களிடமிருந்து வெளியேறும்போது எப்படி அதை எதிர்கொள்ள போகிறீங்க? அதாவது எங்களுடைய இயக்கம் வந்து வலிமையான இயக்கம், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் தலைவர் வலிமையானவர். இதில் நான் வந்து மக்கள் சார்ந்து நாங்கள் பேசணும்னா, ஒரு தேர்தலில் 65 சீட்டு கேட்டாங்க, எங்களை டிமாண்ட் பண்ணி நிற்க வச்சாங்க காங்கிரஸ். கொடுத்த தலைவர் அப்போ வந்து நாங்கள் எல்லாமே தொகுத்து எங்களுக்கு ஆட்சி போச்சு. ஞாபகம் இருக்குங்களா? காங்கிரஸ் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கடுமையான மின்வெட்டு, கடுமையான வந்து இல்லை, அந்த 65 சீட்டு கொடுத்துட்டு அதுதான் நாங்கள் தொங்கு சீட்டில் நிற்கும் போது அப்போ கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய பலத்த அலை. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பவர் கட்டு. இரவு வந்து குழந்தைகளை வைத்து கொண்டு வெளியில் வந்து உறங்கிய காட்சிகள்லாம் இன்றும் வந்து கண்முன் நிழலாடுகின்றது. அவ்வளவு எளிதாக அந்த 2010 காலகட்டங்களை மக்கள் இன்று வரை மறக்க மாட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி இப்போலாம் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து அப்படி வைத்திருந்து எந்த ஒரு மின்வெட்டும் இல்லை, இருந்தாலும் தோக்குறீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து உங்கள் மீதான அந்த அதிருப்தி வெளிப்படுத்துகிறாங்க. நிறைய இடங்களில் நீங்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து புரிந்து கொள்ளவில்லையோ என்ற அந்த கேள்வியும் வந்து எழுப்பப்படுகிறது. அதற்கு வந்து இனிவரும் காலங்களில் நீங்கள் எப்படி சரி செய்து கொள்ள போகிறீர்கள்? ஏன்னா ஒரு தவறிலிருந்து தான் நாகரிகமே பிறந்திருக்கிறது. ஒரு தேர்தல் முடிவு தவறான முடிவு எடுத்து விட்டோம், எங்கே வந்து நம்ம தோற்றோம், எப்படியெல்லாம் தோற்றோம், எப்படியெல்லாம் வந்து வெற்றி பெற்றோம், இந்த இடத்துல நமக்கு ஏன் வாக்கு சதவீதம் குறைந்தது, இந்த இடத்துல வாக்கு சரிவு எதனால் ஏற்பட்டது, அங்கே நிர்வாகிகள் சரியில்லையா, ஆய்வு பண்ணுங்க, களத்தில் இறங்குங்க, ஆய்வு பண்ணுங்க. அதுதான் இனிமேல் உங்களுக்கு உள்ள முக்கியமான பணியே. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஐயுஎம்மில் வந்து தாவேகாவுக்கு ஆதரவில்லை வந்துட்டு திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள். உங்கள் கூட்டணியில் உள்ள ஒரே கட்சி ஐயுஎம் மட்டும்தான், உங்களை போன்று வேறு யாருக்கும் எங்களுடைய ஆதரவு இல்லை. அது குறிப்பாக வந்து விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சவால் மட்டும் இல்லை, நெருக்கடி, உங்களுக்கு கடும் வந்து சிக்கல் எல்லாமே வந்து கலந்து வந்து சேர்ந்துருக்கு. இந்த சவாலுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த தோல்விக்கு காரணம் என்று சொன்னால், இந்த முறை கூட்டணியில் சரியாக செயல்படவில்லை என்று நான் அன்று என் பதிய வைத்தேன். நீங்கள் கூட கேட்டீங்க 205 சீட்டு வருமானு என்ன கேட்டீங்க. வரும்னு சொன்னேன். அது எதை காரணத்துனா மக்களுடைய மனநிலையை போய் முதல்ல கேட்கும்போது ஒரு ரகம், இரண்டாவது 188 தான் வருமானம் போது நீங்கள் எனக்கு கேட்டீர்கள். அப்பொழுதே எங்கள் 188 ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போதே வேறு மாதிரி எனக்கு தெரிந்தது. திரும்பி விட்டேன். 122 35 தான் வரும் என்று உங்களிடமே பதிவு செய்தேன். அப்போது நீங்கள் திருப்பி கேள்வி கேட்டீர்கள். நீங்களே குறைத்து கொண்டு வருகிறீர்களே என்று கேட்டீர்கள். இல்லை, களம் வந்து சரியில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டேன். ஆனால் இந்த களம் சரியில்லை என்பதை நான் சென்ற இடங்களெல்லாம் மிகவும் வருத்தப்பட்டேன். அதற்கு காரணம் எங்கள் உள்கட்சி பூசல். முதல் எப்படி உள்கட்சி பூசல் எப்படியெல்லாம் வந்து வெளிப்பட்டது, அதையும் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உள்கட்சி பூசல்னா, தலைவர் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்தார். கீழே இருக்க மாவட்ட செயலாளர் ஜமீன் அரசியல் செய்தார்கள். அதுக்கு கீழே இருக்க மாவட்ட செயலர் மட்டும்தானா, அதுக்கு கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய செயலர் மட்டும்தானா, அதுக்கு கீழே இருக்கிற ஊராட்சி செயலாளர்கள், அவர் மட்டும்தானா? ஆமாம். அதுக்கப்புறம் வார்டு மெம்பர் முதல் கொண்டு கவுன்சில் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா சொத்து. இல்லை ஊராட்சி எங்களுடைய கணப்பில் ஊராட்சி செயலாளர்
சாதாரணமாக இருக்க கிளைச்சலெல்லாம் எல்லாம் வந்து கட்சிக்கு உழைக்கணும் எப்பயும் உழைச்சிருந்தான் சார். இல்லை சார், இப்போ வந்து ஒரு கவுன்சிலர் வந்து பல கோடி ரூபா சொத்தோட அவன் வந்து குறுகிய காலத்தில் சேர்க்குறான்னா அந்த மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி போக மாட்டாங்களா? அந்த அந்த கோபம் வந்து விஜய் 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 பக்கம் திரும்பாதா? அதை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்க வேணாமா? தடுத்துருக்கணும்ல, அதையும் தடுக்கலை. இல்லை இல்லை, நீங்கள் வந்து நாங்கள் வந்து மக்கள் வந்து இந்த திமுகவில் மட்டும்தான் எல்லாம் சம்பாரிச்சாங்க நம்ம சொல்ல முடியாது. இப்போ தோத்துட்ட பிறகு நாங்கள் எல்லாமே சம்பாரிச்சிட்டோம் எல்லாரும் சம்பாரிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. சம்பாதிப்பது என்பது அரசியல் வந்து வியாபாரம் மாதிரி அதை சம்பாதிப்பான். இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில் இதே மெட்ராஸில் ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் அனைத்தையும் கைப்பற்றினார். ஆனால் பாதிக்கு பாதி இல்லை பாதிக்கு பாதி கட் இல்லை ஃபுல்லாக அது 91 அது 91. அது வந்து வாழப்பாடியருடைய பங்கு வந்து அதில் அதிகம் வந்தார். அதனால தான் வந்து ஜெயலலிதா வந்து கைப்பற்ற முடிஞ்சது. ஆமாம். ஆனால் அதே அம்மையார் சென்னையில் மாறுகிறது. ஏன் மாறுகிறது என்று சொன்னால் உள்ளாட்சி அந்த உள்ள இருக்க கவுன்சிலருங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அங்கே மக்களுடைய மனநிலைகளை பாதிக்கப்படுகிறது. அப்போ ஆட்சியின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இவர்கள் செய்யும் தப்பு ஆட்சியின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. ஆனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு அனைத்து திட்டங்களும் எங்கள் தலைவர் மூலம் நேரடியாக சென்றது. திட்டங்களில் எந்த குறையும் இல்லை. காலை உணவு திட்டம், ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது. அவர் பண்ண திட்டங்கள் தான் வரப்போறவங்க பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மாற்றம் வேணும்னு கேட்டீங்க, மாற்றத்தை மக்கள் கொடுத்துட்டாங்க. முன்னேற்றத்தை பற்றி யாருமே கேட்கல. அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டாரு. ஏன்னா அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் கொடுத்துருந்தாருன்னா அது ஒரு அந்த முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாம். அதுக்குள்ள முன்னேற்றம் வேண்டும்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் புரட்சி ஜென்சி புரட்சின்னா நான் ஒன்று கேட்குறேன் சார். ஒரு காலத்தில் வந்து இந்திய எதிர்ப்பு வந்து பல உயிர்கள் பிரிந்து திராவிட பாரம்பரியம் அதிலிருந்து உருவாச்சு. இந்திய எதிர்ப்பு முதல் வெற்றியே திருக்குறளார் முனிசாமி பெற்ற வெற்றி மூலியமாக தான் வந்து இப்போ இங்கே தொடங்கப்படுகிறது. திருக்குறளாருடைய வெற்றி, அந்த வெற்றி தான் முதல் வந்து இந்திய எதிர்ப்புக்கான முதல் அறிகுறியே. அதை வந்து 65 அண்ணா வந்து அறுவடை பண்றாரு. நான் முதல் வெற்றி என்பது அப்பயே ஆரம்பிச்சிச்சு. திண்டிவனத்திலேருந்து தொடங்குது. திண்டிவனத்துல தான் எல்லாம் தொடங்குது. திண்டிவனத்திலிருந்து தான் எல்லாம் முடியுது. தான் தோற்கடிக்கப்படுகிறது. இல்லை, அங்கே தொடங்குது, அங்கேயே முடியுது. இல்லை, அங்கே தான் வந்து தோற்கடிக்கப்படுகிறது. இந்திய ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டப்படுகிறது. என்ன, உங்களுக்கு அரசியலுடைய மையப்புள்ளி அதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. நான் அதை சொல்ல வரேன். நீங்கள் தொடருங்க. இன்னைக்கு இவ்வளோ நெருக்கடியில் இவ்வளோ பண்ணி நாங்கள் தோக்குறோன்னு சொன்னால் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய கணக்கு என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் தோல்வி தோற்றுவிட்டோம் என்ற கவலையெல்லாம் எங்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது. ஆட்சி இருந்தால் அது மக்களுக்கு, ஆட்சி இல்லைன்னா எங்கள் தலைவர் நாங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். மக்கள் பணி செய்து இருப்பது தானே ஒரு கட்சியினுடைய, அதுதான் எங்கள் தலைவர் மக்களையே நினைத்து கட்சி நடத்தினார். அதனால் கழகத்தை அவரால் கவனிக்க முடியவில்லை. அவர் காதுக்கு உண்மையான நிலைமைகளை கொண்டு செல்லவில்லை. இனிமேல் வந்து எதிர்கட்சி தலைவராக உதயநிதி இருப்பார், கட்சி தலைவராக வந்து ஸ்டாலின் செயல்படுவாரா? எங்கள் தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஆனால் எங்கள் தலைவர் நிச்சயம் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் திமுகவில் களை எடுப்புகள் அதிகமாக இருக்கும். அதிரடி மாற்றங்கள் என்னென்ன நாளைக்கு நடக்க போகிற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வெளிப்படுமா? அது நாளைக்கு தலைமை எப்போ முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவர் கண்டிப்பாக இந்த வாட்டி மாற்றத்துக்கு உண்டான வழி அனைத்தையும் எங்கள் தலைவர் செய்வார். அதே போல் மக்களுக்கு என்றென்றும் திமுக கழகத்தில் எங்கள் தலைவர் போராடுவார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சனை இருக்குது சார். திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது. 2 கட்சிகளையுமே நீங்கள் சரி பண்ண தவறிட்டீங்கன்னா இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், நாடாளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஒரு சட்டப்பேரவை எலெக்ஷனாக இருக்கும், எதிரியுமே வந்து 2 கழகங்களும் எதிர்பார்த்த வெற்றி என்பது அவ்வளவு எளிதிய சாத்தியம் இல்லை. ஏன்னா ஜென்சி கிட்ஸ்லேருந்து பல விதமான வாக்குகள்லாம் வேறு விதமான ரூட்டுகளில் விஜய்கிட்ட போயிடுச்சு. நாம் தமிழர் கட்சியே வந்து எடுபட முடியாமல் போயிடுச்சு. அவங்களே இளைஞர் பட்டாளத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து ஒட்டுமொத்தமான இளைஞர்கள் வாக்கு வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. இளைஞர்களை வந்து உங்கள் பக்கம் இழுப்பதற்கு என்னென்ன திட்டங்களை வச்சுருக்கீங்க? அது எங்கள் தலைவர் அறிவிப்பார் சார். எங்களுக்கு வந்து இளைஞர்கள் வந்து என்ன பண்ணணும், எப்படி வரணுன்றது வந்து எந்த மக்கள் எங்களை வாக்களிக்க தவறினார்களோ அதே மக்கள் மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்கள். அதுவரை எங்கள் தலைவரின் விருப்பப்படி நாங்கள் உழைத்து கொண்டிருப்போம். இதில் என்னன்னா, இப்போ நாங்களாம் இருக்கோம், நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இவ்வளோ தோல்வி என்பது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் பாமக பெல்ட், இது பேச வேண்டிய இடம். இது வட தமிழகம் முழுவதும் பாமக என்று ஒன்று இல்லை என்றால் இன்று எடப்பாடியார் இந்த அளவிற்கு இந்த சீட்டு கூட பிடிச்சிக்க மாட்டார். அது என்னுடைய சொந்த கருத்து.
பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை, வன்னியர்களோட வாக்குகள் முழுவதும் அதிமுகவுக்கு போயிருக்கு, திமுகவுக்கும் போயிருக்கு. எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் தப்பிச்சதும் பார்த்தீங்கன்னா வன்னியர் வாக்குகளை வந்து 2 பேரும் வந்து பிரிச்சுக்கிட்டதுனால, அந்த பிரிச்சுக்கிட்டதுனால வந்து திமுகவுக்கு கொஞ்சம் சீட்டுகளும் போயிருக்கு. 2 பேருங்க வருது. இதில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக போயிருக்கு. ஆமாம், நான் அதை வந்து நான் மறுக்க விரும்பலை. இப்போ அதிமுகவுக்கு 80% திமுகவுக்கு 20% இருக்கு. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் எங்கே போய் வட மாவட்ட தொகுதிகளை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தொகுதிகளை வந்து அதிமுக கைப்பற்றி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்ததுனால. இன்னொன்று, பாரம்பரியமான வன்னியர்கள் வாக்குகள் இருக்குங்களே, ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தொடங்குதுலேருந்து அந்த ஒரு வாக்கு வங்கிகள், அது வந்து வன்னியர் வாக்குகளில் இன்றைக்கி வரைக்கும் அசைக்கவே முடியல. அந்த வாக்கு வங்கி வந்து திமுகவில் இருக்குது. அது இதுலேருந்து கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கும்பகோணம் வரைக்கும் அந்த வாக்கு வங்கி ஒரு சதவீத அளவுக்கு இருக்குது. பல கட்சி கூட்டணி இருந்தாலும் கூட அந்த வாக்குகள் மாறாது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போனாலும் கூட அந்த பாரம்பரியமான திமுகவில் இருந்த வன்னியர்கள்லாம் திமுக தான் போட்டிருக்காங்க. இப்போ நான் என்னுடைய காலங்கள் தொடங்கியதுலேருந்து நான் திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன். எங்கள் பெரியவர்கள்லேருந்து நான் திமுக பெல்ட்டில் நாங்கள் திமுகவுக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் எனக்கு வேறு அந்த கட்சி தெரியாது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை பார்க்கும்போது, களத்தில் நின்று பார்க்கும்போது அங்கே எங்கள் சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். வன்னியர் பெல்ட்டில் போகும்போது என்ன பண்ணாங்க, இந்த 10.5 வந்து எல்லாரும் வந்து அவர் கொடுத்தாரு, எடப்பாடியார் கொடுத்தாரு, அது அப்படி இன்னும் போச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஒரு கையெழுத்தை போட்டு அந்த கையெழுத்து வந்து கடைசி வரைக்கும் செல்லுபடி ஆகணும். அந்த மாதிரி பார்த்து போனோம். எங்கள் தலைவர் கலைஞர் போட்டாருன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஒன்று பண்ணாரு, வந்து விபி சிங் பிள்ளை போட்டார், செல்லுபடி ஆச்சா? விக்கிரவாண்டி எலெக்ஷனில் திமுக தலைவர் ஸ்டாலின்னு சொன்னார் 15% வரைக்கும் நாங்கள் வந்து வன்னியர்கள் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த கோரிக்கைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீர்த்து நீர்த்து போலையே. அன்றைக்கி அவங்களாம் கேள்வி கேட்கல, இந்த வன்னியர் சங்க தலைவர்லாம் அவரை 15% கொடுங்க எங்கள் தலைவரோட ஏன் நேரடியாக வந்து கேட்கல? கேட்டிருந்தா கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லியிருப்பார்ல, அப்போ தெரிஞ்சிருக்குல்ல. இல்லை, கேட்டால் தான் வந்து கொடுப்பீங்களா? கேட்டால் தான் கொடுப்பீங்களாங்கிற தட்டுங்களுக்கு அது திறக்கப்படுறாங்க. அதாவது நமக்கு நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றணும், நம்ம தான் இறங்கி போய் முதல்வரை பார்க்கணும். ஒரு முறைக்கு ஒரு முறை இல்லை, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின ஒரு தலைவருக்கு தெரிய வேண்டாமா? தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர் பேசினார், அதை மீண்டும் அவர் வந்து அதுக்கு உண்டான சமயோசிதமான நிலையை அவர் சிந்திக்க நேரிடும். இதற்கு இடையே உள்ள நீங்கள் அவரை தேடி போய் கேட்டீர்களா? அதுதான் என் கேள்வி. இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் போய் எங்கள் தலைவரை கேட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, திமுகவும் வந்து அந்த விஷயத்தை மறந்தனால தான் இந்த தோல்வின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இனி வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்பதை வந்து இருவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கைகளையும் எந்த அளவுக்கு வந்து பலன் தரும் என்பதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.